ஹலோ மக்களே, 571வது வீக்ல பேர்லாம் எல்லா சண்டையும் முடிஞ்சிட்டு அவங்களுக்கு ஒரு பார்ட்டி கொடுக்குறாங்க. அதையும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க லூஃபி குரூ. அதுக்கப்புறம் வந்து ஜிம்பி அங்க பலது முன்னாடி என்னெல்லாம் நடந்திருக்குமோ எல்லா விஷயத்தையும் லூஃபிட்ட சொல்றாரு. ஆனா அவன் லூஃபியோ கண்டுக்கிடவே இல்லாம அவன் பாட்டுக்கு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதுல ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா கரிபுக்கு வந்து எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு. பிரின்சஸ் ஷிரகோஷி தான் வந்து பொசைடன் சொல்லிட்டு அவளை கடத்திட்டு போக ஸ்ட்ரைட்டா வந்திருக்கான். ஆனா லூஃபி குரூல உள்ளவனுங்க அடிச்சு அவனை ஏர்ல பறக்க விட்டானுங்க. அதுக்கப்புறம் நாமி இவனுக்கு முன்னும் ஏர்ல பறக்க விட்டு அந்த ட்ரெஷரை போய் எடுத்துட்டு வாங்கலான்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாவா. இங்கெல்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிறதுல இன்னொரு பக்கம் பிக் மாம் வந்து ஆள் அனுப்பி வச்சிருக்கா. பிக் மாம் வந்து மாசம் எப்போ வந்து ஸ்வீட்ஸ் கேட்பாங்கல்ல, அந்த ஸ்வீட்டை கொடுக்கணும், இல்லைன்னா அந்த 2 பேரும் இங்கிருந்து போக மாட்டாங்க சார்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நடந்த சண்டையில ஃபேக்டரி எல்லாமே உடஞ்சிருச்சு. இதை நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன்? வந்திருக்கிறது வந்து எம்பரர்ல உள்ள ஆளுங்க. பிக் மாமி என்ன செய்வாங்கன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு லெஃப்ட் மினிஸ்டர் ஷாக் ஆகுறாரு. அதுக்கப்புறம் என்ன பார்த்தா ஒரு வழியா பார்ட்டிலாம் முடிஞ்சிருச்சு. நாமி விஷயத்த சொல்லி வைக்கிறா. அந்த பொக்கேஷன் கிடைச்சிச்சுன்னா அது நம்மளுக்கு தாண்டா, நம்ம கொண்டாடலாம்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லூஃபியும் மத்தவங்களும் நினைச்சா எனக்கு இந்த மாதிரி யோசனையாவே இருக்கு, அவங்க நல்லா இருப்பாங்களான்னு சொல்லிட்டு ஷிரகோஷி கேட்டுக்கிட்டு இருக்கா. அவங்க எல்லாம் நல்லா தான் இருப்பாங்க, ஒன்னும் கவலைப்பட தேவையில்லைன்னு சொல்லிட்டு குரூப்பா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அவனுங்களும் என்ஜாய் பண்ணி ஒன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தா ஃபிஷ்மன் ஐலண்ட்ல உள்ள கோரல் ஹில்ஸை தான் காட்டுறாங்க. அங்கதான் கரிபு அடிச்சு நொறுக்கி வச்சிருக்கானுங்க. அடின்னு அடிச்சு நொறுக்கிட்டு அங்க இருக்க ட்ரெஷர் எல்லாமே வெளியே தான் கிடக்கு. அதையும் பாக்குறானுங்க அவனுங்க. இது எல்லாத்தையும் மாடா நம்ம எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறானுங்க. டே இது இருந்தா ஏகப்பட்ட சாப்பாடு சாப்பிடலாம்டா, இது நம்ம எல்லாத்தையும் அள்ளிட்டு போவோம்னு சொல்லிட்டு மூட்டை கட்டிக்கிட்டு இருக்கானுங்க. மூட்டை கட்டி தூக்கிட்டு போறானுங்க. வாங்க நம்ம திரும்பி பேலத்துக்கு போவோம்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கானுங்க. கரிபு செதறிட்டான். லூஃபி ஜோரோ சாஞ்சி என்ஜாய் பண்ணிட்டு சிரிச்சுக்கிட்டே போறானுங்க. இதுல ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா லெஃப்ட் மினிஸ்டர் ஸ்ட்ரைட்டா வந்து பிக் மாமோட ஆள்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. எங்களுக்கு கொஞ்சம் கருணை காட்டுங்க, ஹார்டியும் மத்த ஆளுகளும் வந்து சண்டை போட்டானுங்க, எங்க ஃபேக்டரி எல்லாமே போயிருச்சு அப்படின்னு சொல்றாரு அவரு. அதை பத்திலாம் நான் கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லடா, இப்ப எங்களுக்கு சாப்பாடு தேவை, அதை கொடுக்க வேண்டியதை கொடுத்துருங்க, இல்லைன்னா உங்க கதையை முடிச்சிரும்னு சொல்றான். வந்தவன் பேரு பெக்காம்ஸ். இதாண்டா நம்மளோட அக்ரிமெண்ட்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கான் அவன். பிக் மாமி எந்த மாதிரி மோசமான ஆளும் உங்களுக்கு தெரியும்ல, அவங்க கோவப்பட்டா உங்க கதையை முடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு கண்ணாடியை கழட்டி பயம் கொடுத்த பாக்குறான். பார்த்தா பாக்கே கியூட்டா இருக்கான்னு சொல்லிட்டு சுத்தி இருக்கவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. டே பாபுக்கு அங்க தானடா இருந்தா கேண்டி ஃபேக்டரி இருந்துச்சுல அப்படின்னு சொல்லி லூஃபி பாத்துக்கிட்டு இருக்கான். கேண்டி ஃபேக்டரியில உள்ளவங்களா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறானுங்க. டே முகிவரா லூஃபி, பார்ட்டி முடிஞ்சிட்டான்னு சொல்லிட்டு மக்கள்லாம் பாக்குறாங்க. நான் நல்லா சாப்பிட்டேன்டா, உங்க ஸ்வீட்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு, ஃபிஷ்மன் ஐலண்ட் சாப்பாடு ஒருத்துன்னு சொல்றானுங்க. பார்த்தா வந்தவங்கள்ட்ட வந்து உடஞ்சிருச்சுன்னு தான் சொன்னாங்க. இவங்கள்ட்ட கொடுத்த விஷயத்த சொல்லவே இல்ல. ஹலோ மிஸ்டர் கேட்ஃபிஷ், எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. யாரா இதுன்னு சொல்லிட்டு கையில ஏதோ பேப்பர் வச்சிருக்கான். அதை திருப்பி திருப்பி பாக்குறான். நம்ம லூஃபி போட்டோ கையில தான் வச்சிருக்கான். இவன் ஒரு பைரட்டு தானடா, இவன் இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாத்துக்கிட்டு இருக்கான். பெக்காம்ஸ், நீங்க ஃபிஷ்மன் கிடையாது, யார் நீங்க, எது ஸ்வீட் வேங்க வந்திருக்கீங்களான்னு சொல்லிட்டு லூஃபி முன்னாடி நடந்து வந்துகிட்டே இருக்கான். யாரா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். சார் நான் இங்க நடந்ததெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். டேய் இவன் பூனை மாதிரி இருக்கான், புலி மாதிரி இருக்கான், பார்க்க சிங்க மாதிரி இருக்கானடான்னு சொல்லிட்டு லூஃபி நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இங்க சோப்பருக்கும் வந்து கோல்டு பிடிச்சிருச்சு, என்னடாச்சுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. தண்ணிக்குள்ள இருக்கும்ல அதாண்டா அப்படி இருக்குன்னு சொல்றான். அதுக்கப்புறம் முன்னாடி வரான். நீங்க சிங்கம் மாதிரி இருக்கீங்களே அப்படின்னு சொல்றான் லூஃபி. சடனா கண்ணாடியை கழட்டுறான். ஒன்னு பயம் கொடுத்துட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கான். சடனா சிரிக்க ஆரம்பிச்சிட்டான் லூஃபி. ஆனா அவன் பேசிக்கிட்டு இருக்கிறதுல பின்னாடி இருந்து இன்னொருத்தன் பேசிக்கிட்டு இருக்கான். டே இங்க இவனால ஒன்னும் பயம் கொடுத்த வரல, ஸ்வீட் வெங்கதாடா வந்தன்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் பேசுறான். அவன் டே இந்த வேலையை ஈஸியா முடிக்கணும், ஏன்னா 4 நாள் வந்து டீ பார்ட்டி இருக்கு, எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா நாளைக்கு காலையில அங்க கிளம்பிடும்னு சொல்றான். அவன் இன்னொருத்தன் பார்க்க முட்டை மாதிரி இருக்கான், தலையில கிளாஸ் வேற வச்சிருக்கான். நான் தான் பேரன் டேமகோ அப்படின்னு சொல்றான். அவனுக்கு இன்னொரு பேர் லாங் ஃபீட். டேமகோன்னு சொல்லிட்டு லூஃபி பாத்துக்கிட்டு இருக்கான். பார்க்க முட்டை மாதிரி இருக்கான். இந்த ஃபேக்டரியில இருக்க ஸ்வீட் எல்லாத்தையும் நீங்களடா சாப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் ஆமா நாங்க தான் சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சுன்னு சொல்றான் லூஃபி. டே இந்த பிக் மார்க்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் அந்த ஜாலி ரோஜர் வந்து எங்கக்குள்ளதுன்னு சொல்றான். இது பிக் மாமோட டெரிட்டரிடா, உனக்கு புரியுதான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். 4 எம்பரர்ல ஒருத்தங்கடா, இந்த ஐலண்டே அவங்க தான் இப்ப ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றான். அவன் அப்படியே அவங்க ரொம்ப நல்லவங்களா, அவங்கள நான் மீட் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டே நான் உனக்கு பிசினஸ் அரேஞ்ச்மெண்ட் கொண்டு வரல, 10 டன் கேண்டி வேணும், நாங்க அப்பதான் இங்க இருந்து கிளம்பும்னு சொல்றான். அவன் 10 டன்னான்னு சொல்லிட்டு லூஃபி முழிக்கிறான். மாமாக்கு வந்து எப்பவுமே வந்து ஸ்வீட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும், நாளைக்கு காலையில எங்களுக்கு எல்லாம் ரெடியா இருக்கணும்னு சொல்றான். நாங்க தான் சொன்னோம்ல சார், எங்க மிஷின் வந்து உடஞ்சிருச்சு, அதை ரிப்பேர் பண்ணா 2 வாரம் ஆகும்னு சொல்றாங்க அவங்க. டே நீங்க சொல்ற இதெல்லாம் வந்து மாமாட்ட சொல்ல முடியாது, அவங்க கோவப்பட்டா என்னாவும் தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் மாமாவா அப்படின்னு சொல்லிட்டு சாஞ்சி யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் டைம் கொடுக்க முடியாதான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க. உடனே அவன் கோவப்பட ஆரம்பிச்சிட்டான். டேய் நாங்க சொல்றதை நீங்க செய்யலன்னா எங்க ஆளுங்க இந்த இடத்துக்கு வருவானுங்க, இந்த இருக்க ஐலண்டே அடிச்சு நொறுக்கிடுவானுங்கன்னு சொல்றான். அவன் என்னது இந்த ஐலண்டே அடிச்சு நொறுக்குவானுங்களா, ஒரு கேண்டிஸுக்காண்டி எப்படிலாம் பண்றீங்க, இந்த ஐலண்டை காப்பாற்ற வேண்டாமாடா அப்படின்னு சொல்லி லூஃபியோ கத்திக்கிட்டு இருக்கான். கோவப்பட ஆரம்பிச்சிட்டான். அவன் அப்படியே கட் பண்ணி பிக் மாமா ஐலண்டை தான் கட்டுறாங்க. அதான் ஹோல் கேக் ஐஸ்லாண்டு.
4 எம்பரர்ல ஒரு ஆளு அவரோட பேர் லின்னு. இன்னும் 4 நாள்ல வந்து எல்லா பார்ட்டியும் நடக்க போகுது, என்னோட கேண்டீஸ் எனக்கு கிடைக்க போகுது, அதுக்காண்டி நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ பேசுறா. எது வெயிட் பண்ணாலும் என்னோட வயிறு வெயிட் பண்ணாதடா, அதுக்காண்டி நான் வந்து காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவ பேசுறா. அவ ஃபேஸ் என்ன காட்டவே இல்லை. அதுக்கப்புறம் அங்கிருந்து இன்னொரு பொண்ணை கட்டுறாங்க. பார்த்தா அந்த பொண்ணுக்கு 3 கண்ணு இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்காவா. அம்மா நாங்க வந்துட்டோன்னு சொல்லிட்டு இன்னொரு பையன் அங்கிருந்து வாரான். பார்த்தா ஏகப்பட்ட பசங்க அவளுக்கு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா அவ எப்பவுமே சாப்பாடை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கா. இன்னொரு ஐல இருந்து அவங்களுக்கு ஸ்வீட் கிடைக்கல, டே நம்ம அக்ரிமெண்ட் படி அவங்க ஸ்வீட் தரலன்னா அவங்கள கொல்றதை தவிர நம்மளுக்கு ஒரு எதுவுமே கிடையாது, கேண்டீஸ் தான் நம்மளுக்கு முக்கியம்னு சொல்றாவா. அது மாதிரி ஃபிஷ்மன் ஐலண்ட்ல இந்த மந்த்துக்கு வந்து சாக்லேட் கிடையாதா அம்மா அப்படின்னு சொல்றான் அந்த பையன். என்னதுன்னு சொல்லிட்டு அவ முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு இருக்கா. இப்போ தான் பீகாமோன்ஸ் வந்து கேட்டுக்கிட்டு சொன்னாங்க, அது எங்களுக்கு காதுல கேட்டுச்சு, அந்த ஐலண்டை எரிச்சிடலாம் அம்மாவா சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னடா எனக்கு எதுவுமே கிடைக்காதா, அப்பனா சீக்கிரம் வந்து டிரான்ஸ்போர்டேஷன்ல கொண்டு வாங்கடா, நான் பேசணும்னு சொல்றாவா. இங்க லூஃபியை காட்டுறாங்க. ஒரு சாக்லேட்டுக்காண்டி ஒரு போராடா உண்டாக்குவீங்கன்னு சொல்லிட்டு லூஃபியோ கத்திக்கிட்டு இருக்கான். ஆனா அவனுங்களும் அப்படி நின்றுகிட்டு இருக்கானுங்க. சடனா தலைக்கு மேல ஒரு டீ இருக்கு, அதை எடுத்து அசால்ட்டா நின்று குளிச்சுக்கிட்டு இருக்கான். யாரா பயப்படாமலே நின்றுகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அதுக்குள்ள ஒரு போன் வருது. இது என்னடா போன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. இது கண்டிப்பா பிக் மாமா தான் சொல்லிட்டு அவங்க ஆளுகளே முழிக்கிறாங்க. பிக் மாமா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. போன் வந்துகிட்டே இருக்கு, எடுக்கவா வேண்டாமான்னு சொல்லிட்டு அவங்க ஆளுகளே முழிக்கிறாங்க. ஏன்னா 4 எம்பரர்ல ஒரு ஆளு, இதை எடுக்க வேணாண்டா, எடுத்து அவங்க கோவப்படுவாங்கன்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. அதுக்குள்ள லூஃபி அந்த போனை எடுத்துட்டான். இவன் ஏன்டா எடுத்தான்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. நீங்களா பிக் மாமு அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். டமாகோவையும் காணும், பெக்கமோன்ஸையும் காணும், யாரா நீன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. நான் தான் வருங்கால கிங் ஆஃப் த பைரட் மங்கி டி லூஃபின்னு சொல்றான் அவன். முகிவரா லூஃபின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. மங்கி டியான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. அப்புறம் நீ கார்போட கிராண்ட் சன்னு அப்படிதானடா, ஒன்னு எனக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. உன்னோட கேண்டீஸ் எல்லாத்தையும் நான் சாப்பிட்டுட்டேன், இது உனக்கு தெளிவா தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. அப்பனா வந்து எவ்வளவு சாப்பிட்டுட்டு மிச்சத்தை குடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. 10 டன்னே சாப்பிட்டுட்டேன்னு சொல்றான். உடனே மக்களும் ஷாக் ஆகுறாங்க, எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அவ கோவத்தோட உச்சியில இருந்துகிட்டு இருக்கா. என்னடா இங்க நடக்குன்னு சொல்லிட்டு டேய் போய் சொல்லிக்கிட்டு இருக்காடா. என்னடா ஃபிஷ்மனை வந்து பாதுகாக்கையோட இப்படிலாம் பண்றேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. இல்ல நான் தான் எல்லாத்தையும் சாப்பிட்டேன்னு சொல்றான் அவன். சடனா வந்து அதுக்கு பதிலா நான் ட்ரெஷரை கொடுக்குறேன், காம்பன்சேஷனுக்கு எவ்வளவு ட்ரெஷர் வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ட்ரெஷர்லாம் எங்களுக்கு ஒன்றும் முக்கியம் கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. இது எல்லாமே ட்ரெஷரான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். மாமா டமாகோ நான் பேசுறேன், கேப்டன் கிட்டு வந்து இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மூழ்குனா உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். சபோடி அர்ப்பணிச்சில பார்த்தோம்லடா, அவன் தானடான்னு சொல்லிட்டு சாஞ்சி பாக்குறான். அவனை அடிச்சு நொறுக்குதுல ஏகப்பட்ட லாஸை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம், அதனால இப்ப அந்த அளவுக்கு ஃபன் இல்ல. ஆனா இவனுக்கு ஏகப்பட்ட ட்ரெஷர் வச்சிருக்காங்க, இவனால மன்னிச்சுட்டு இந்த ட்ரெஷரை எடுத்துட்டு வரட்டுமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். டேய் டமாகோ வாயை மூட்றா, எனக்கு என்னோட ட்ரெஷரே வந்து என்னோட கேண்டீஸ் தாண்டா, அதாண்டா எனக்கு முக்கியம்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. இவன் என்னோட கோவத்தையே ஏத்துறானு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காவா. நீ என் வழியில வந்து நான் உம்மல நான் வெஞ்சன்ஸ் வைப்பேன், அதை தெளிவா தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. இங்க சிறகோசி கிடைக்கிற லூஃபியும் மத்தவங்களையும் ஆளக்கணமே நல்லா இருப்பாங்களான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. கவலைப்படாதீங்க, அவங்களாம் எப்போ நல்லா தான் இருப்பாங்க, ட்ரெஷரை கொண்டு வரலாம், அவங்க கதையை முடிச்சிடும் சொல்றான் நாமி. மங்கி டி லூஃபி அதனடா உன்னோட பேரன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. நியூ வேர்ல்டுக்கு வாடா, உன்னை நான் மீட் பண்ணணும்னு சொல்றான். கண்டிப்பா நான் வருவேன், எனக்கு நீ வெயிட் பண்ணு, உன்ட்ட சில விஷயத்தை நான் முடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இனிமேல் இந்த ஐலண்ட் உன் கையில நான் விட்டு வைக்க போறதில்ல, நியூ வேர்ல்டுக்கு வர போறேன், உன் கதையா முடிப்போன்னு சொல்றான் லூஃபி. இனிமேல் இந்த ஃபிஷ்மன் ஐலண்ட் என்னோட டெரிட்டரின்னு சொல்றான் லூஃபி. டேய் போட்டியான்னு சொல்லிட்டு கத்துறா. அதோட முடியாத கிடைத்த எபிசோட் சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை மறந்தாங்க. See you, bye.